ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் எதோட முடிச்ச ஞாபகம் இருக்குல்ல? நம்ம ஹீரோவும் குட்டி பொண்ணும் ஜெயிலில் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்த வார்டனு நம்ம ஹீரோ தப்பு பண்ணியிருக்க மாட்டான்னு நினச்சிக்கிட்டு இருந்திருக்காரு. அடுத்த நாளாக ஹீரோ தரையில உட்காந்து எப்பயும் போல குட்டி பொண்ணோட பேர் எழுதி வச்சுக்கிட்டு இருக்காரு. அங்க இருக்கிற ஒரு ஆளு, டேய் நம்ம கொஞ்ச நேரம் தான் சூரிய ஒளியில இருப்போம், அதுலயும் நீ ஏன் இப்படி சோகமா உட்காந்துருக்க, எந்திரிச்சு உடற்பயிற்சி பண்ணுன்னு சொல்ல அப்படியே வார்டனை காட்டுறாங்க. நம்ம குட்டி பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கு. அவங்கள பார்க்க வர அங்க இருக்கிறவங்க, இவ சரியா சாப்பிட மாட்டா, ஸ்கூலுக்கும் போக மாட்டா, பத்தாதுக்கு இவளை கவனிக்கிறதுக்கு பணமும் பத்த மாட்டுது, ஊருக்கு வெளியே ஒரு ட்ரஸ்ட் இருக்கு, அங்க சேர்த்து விட்டுலான்னு சொல்ல குட்டி பொண்ணு அழுகுது. சார் நான் அவ்வளவு தூரம்லாம் அனுப்பிச்சிடாதீங்க, என்னையும் கைது பண்ணிருங்க, நான் என் அப்பா கூடவே இருக்கேன்னு சொல்லி அழுக. அதை பார்த்து வார்டனு ரொம்ப ஃபீல் பண்றாரு. இவரால குட்டி பொண்ணு ஜெயிலுக்கு வந்தால அந்த விஷயத்த சொல்ல முடியாதுங்க, அப்படி சொன்னா இவங்களோட வேலையே போயிடும். அதனாலதான் இவ்வளவு நாள் இந்த விஷயம் பெருசாக்காம வச்சிருந்திருக்காரு. அதே சமயத்துல இதெல்லாம் பார்த்த வார்டனு குட்டி பொண்ணை ஜெயிலுக்குள்ள கூப்பிட்டு போறதுக்கு பிளான் பண்றாரு. ஏன்னா அது ஹீரோக்காக மட்டும் இல்லாம நம்ம குட்டி பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாம போகுதுல அவங்க அப்பாவை நினைச்சு, அதனாலதான் இந்த விஷயம் பண்றாரு. இப்போ இவங்க ஒரு ட்ராலில குட்டி பொண்ணை உள்ள வச்சு இந்த மளிகை பொருள் மாதிரி ஜெயிலுக்குள்ள அந்த செல் நம்பர் 7ல விட்டுறாங்க. அந்த பாக்ஸ பார்த்ததும் ஹீரோ உள்ள ஏசுங்க இருக்கா அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட அந்த லீடரு, இருப்பா இருப்பா, எப்ப பார்த்தா உன் பொண்ணு நினைப்புதானா, அது அப்புறம் உனக்கு மட்டும் இப்படி தோணுது, ஏதாச்சும் அரிசி மூட்டையா இருக்கும், ஓபன் பண்ணி பாருங்கன்னு சொல்ல குட்டி பொண்ணு பாக்ஸ பிரிச்சு அப்பா அப்படின்னு கத்துது. ஹீரோ தான் பிள்ளைய கட்டி பிடிச்சிட்டு, என்னது நான் லூசா, பாருங்க நீங்க தான் லூசு, என்னமோ ஸ்நாக்ஸ் அரிசி மூட்டைலாம் சொன்னீங்க, என் புள்ளதான் இருக்கான்னு சொல்ல லீடருக்கு ஒரு மாதிரி மூஞ்சி போயிருது. இப்ப என்ன பிளான்னா, குட்டி பொண்ணை டெய்லி ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. ஸ்கூல் முடிஞ்சதும் நம்ம வார்டன் இருக்காருல்ல, அவரு குட்டி பொண்ணை ஜெயிலுக்குள்ள கூப்பிட்டு வந்துருவாரு. இதனால அவங்க லைஃப் ரொம்ப ஜாலியா போகுது. இப்படியே போயிட்டு இருக்க ஒரு நாள் குட்டி பொண்ணு நம்ம லீடரோட மடியில உட்காந்து, உங்க வாய்ஸ் ரொம்ப அழகா இருக்கு, எனக்கு இந்த கதையை படிச்சு சொல்றீங்களான்னு கேட்க, நம்ம லீடருக்கு தான் படிக்க தெரியாதுல, அதனால அங்க இருக்கிற படத்தை பார்த்து, இங்க ஒரு பட்டாம்பூச்சி இருக்கு, அது எங்கேயோ போகுது, அங்கிட்டு ஒரு யானை இருக்கு, அது எங்கேயோ போகுது, அவ்வளவுதான் கதை அப்படின்னு சொல்ல சுத்தி இருக்கிற எல்லாரும் சிரிக்கிறாங்க. அப்போ நம்ம கண்ணாடி கண்ணு ஜோசியன்னு இருக்கான்னு பாருங்க, அவங்க உனக்கு விஷயம் தெரியுமா, ஒரு ஜிம்பான்சி இருக்கு பாரு, அதுக்கு 5 மாசம் படிக்க ட்ரைனிங் கொடுத்தா அது படிக்க ஆரம்பிச்சிருமா, ஒரு குரங்கு கூட படிக்க தெரியும், மனுஷனா இருக்கிறவனுக்கு படிக்க தெரியலனா அவன் குரங்கு கூட சமம் கிடையாது தெரியுமான்னு சொல்ல லீடரு ஒரு ஓரமும் போய் படுத்துக்கிறாரு. அதை பார்த்து அந்த வயசானவரு குட்டி பொண்ணை கூப்பிட்டு அவர் கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆனா லீடர் படுத்து கிடக்காருல, அதை பார்த்ததும் லீடருக்கு எழுத படிக்க சொல்லி கொடுக்குது. ஒரு வார்த்தையா எழுத சொல்லுது. குட்டி பொண்ணுக்கு ஹோம் ஒர்க் எல்லாம் வரும்ல, அது எல்லாத்தையும் லீடரே பண்ண சொல்லுது. அதுலயும் ஒரு கட்டத்துல ஒரு இடத்துல ஆப்பிள்னு எழுத சொல்லும். ஆப்பிள்னு எழுதுறதுக்கு பதிலா நம்மால ஏப்புன்னு எழுதிருவாரு. ஏப்புனா குரங்கு இல்லையா, அதை கேட்டதை எல்லாரும் சிரிக்க குட்டி பொண்ணு கரெக்ஷன் பண்ணி விடுது. ஒரு நாள்ல லீடருக்கு குட்டி பொண்ணு டெஸ்ட் வைக்க, அதுல லீடரு ஃபுல் மார்க் எடுத்து பாஸ் ஆயிடுறாரு. அந்த மார்க்கை குட்டி பொண்ணு போட்டதுனால அதை எடுத்து ஜெயில ஒரு இடத்துல பின் பண்ணி வச்சுக்கிறாரு. இப்படியே உங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போகுது. லீடரும் தெல்ல தெளிவா எல்லாத்தையும் படிக்க ஆரம்பிச்சிடறாரு. ஒரு நாள் ஸ்கூல் முடிய போற டயத்துல குட்டி பொண்ணோட ஃப்ரெண்டு ஒருத்தன் ஒரு போனை வச்சிருப்பான். அதை பார்த்து இது என்னதுன்னு கேட்க, இதுவா, இது ஒரு போனு, இதை வச்சு யார்கிட்ட வேணா பேசிக்கலான்னு சொல்ல அப்படியே கட் பண்றான். இப்போ ஜெயிலுக்குள்ள காட்ட வழக்கம் போல எல்லாரும் ஜாலியா பேசிக்கிட்டு இருக்க நம்ம ஜோசியரோட அசிஸ்டன்ட் இருக்கான் பாருங்க, அவன் ஒரு இடத்துல போய் படுத்துக்கிறான். என்னன்னா இவனோட ஒய்ஃப் பிரெக்னண்டா இருந்திருக்காங்க. இந்நேரம் அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கும், அது ஆம்பளை பொம்பளையான்னு கூட அவங்களுக்கு தெரியலையா. அதை நினைச்சு ஏங்கிட்டு இருக்க குட்டி பொண்ணோட ஃப்ரெண்டு செல்போன் வச்சிருந்தான் பாருங்க, அதை கடன் வாங்கி கொண்டு வந்திருப்பா. அதை அவர்கிட்ட கொடுத்து பேச சொல்ல அந்த ரூம்ல சிக்னலே கிடைக்கலைங்க. எல்லாரும் எங்கடா சிக்னல் கிடைக்குன்னு ஒரு இடமா தேடி போறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஜன்னல் கிட்ட கிடைக்கும், ஆனா கொஞ்ச நேரத்துல கட் ஆயிரும். மறுபடியும் தேட ஆரம்பிக்க பாத்ரூம்குள்ள கிடைக்குதுங்க. கரெக்டா அந்த கோப்பைக்கு பக்கத்துல கிடைக்குது. அது கிட்ட போன வச்சு தன்னோட பொண்டாட்டி கிட்ட பேச, உங்களுக்கு பொம்பளை புள்ள பிறந்திருக்குங்க, உங்களை மாதிரியே அழகா இருக்கு அப்படின்னு சொல்ல அந்த ஆளு சந்தோஷப்படுறாரு. இருங்க நான் பொண்ணு காதுல போன வைக்கிறேன்னு சொல்ல அவரு, பாப்பா நான் தாமோ அப்பா பேசுறேன் அப்படின்னு சொல்ல அதை கேட்டதும் அந்த குழந்தை கத்த ஆரம்பிக்குது. கத்தலைங்க சிரிக்குது. இதை கேட்டு அந்த ஆளு ஆனந்த கண்ணீர் வடிக்கிறார். எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அவரும் ஒரு பேரை சொல்றாரு. அந்த குழந்தை யாருன்னு தெரியும்ல, ஆரம்பத்துல ஒரு பொண்ணு வந்து காசு கேட்கும்ல ஜோசியம் பார்த்துட்டு இருக்கும் போது அதே பொண்ணுதான். அப்படியே போன் கட்டாக அந்த ஆளு குட்டி பொண்ணை கட்டி பிடிச்சி தேங்க்ஸ் சொல்றாரு. இப்படியே கொஞ்ச நாள் போகுதுங்க. இவங்க அப்பாவுக்கு வழக்க மேல்முறையீடு பண்றதுக்கு அப்ளை பண்ணியிருந்திருக்காங்க. அதுவும் கிடைக்க எல்லாரும் அவங்க அப்பாவை ட்ரெயின் அப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டே அன்னைக்கு என்னதான்டா ஆச்சு, என்னன்னு சொல்லுடான்னு சொல்ல ஹீரோவும் நடந்தது சொல்றாரு. எல்லாரும் அங்க என்ன நடந்திருக்குன்றத யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது எப்படா நல்லா போயிட்டு இருக்க பொண்ணு திடீர்னு செத்து கிடப்பா, அம்மா அன்னைக்கு என்ன நாளுன்னு கேட்க
ஹீரோ அன்னைக்கா பிப்ரவரி 27 ஒரு 1:30 மணி இருக்கும்னு சொல்றாரு. அதை கேட்ட அந்த சாமியார் இருக்காரு பாருங்க, அன்னைக்கு தான் எங்களோட குளியல் நாள், அன்னைக்கு ஆக்சுவலா தண்ணி பாதிலே நின்னு போச்சு அப்படின்னு சொல்ல எல்லாரும் ஏன்னு கேக்குறாங்க. ஆமா, அன்னைக்கு ரொம்ப குளிரா இருந்துச்சு, அந்த பனினால குழாய் இருக்கிற தண்ணி எல்லாம் உறைஞ்சு போயிடுச்சு, அதனால தண்ணி வரலன்னு சொல்ல அசிஸ்டன்ட்டும் ஆமா அன்னைக்கு 18 டிகிரி செல்சியஸ் தான் இருந்துச்சுன்னு சொல்ல இப்ப அந்த பொண்ணு எப்படி விழுந்திருக்குன்னு யோசிச்சு பாக்குறாங்க. ரோட்ல தண்ணி இருந்திருக்குங்க, அது உறைஞ்சு போயிருந்திருக்கு, அதுல தண்ணி நினைச்சு காலை வச்சதுனால வலிக்கு விழுந்திருக்கு. சரி எப்படி கீழே விழுந்துச்சுன்னு சொல்லி ஒருத்தரை தடிக்க விட அவன் கீழே விழுந்ததும் ஃபர்ஸ்ட் கையில தான் அடிபட்டு இருந்திருக்கு. கீழே விழுந்தது கை தானே அடிபட்டு இருக்கு, அவளுக்கு எப்படி தலையில அடிபட்டுச்சு அதுவும் பின்னாடின்னு கேட்க அவதான் பேக் மாட்டிருந்தால அதனால விழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்ல அவனைய வச்சு மறுபடியும் ரிஹர்சல் பாக்குறாங்க. அவனும் பேக்க மாட்டிட்டு ஜாலியா வர நம்ம லீடரு அவனை தட்டி விடுறாரு, அவனும் கீழே விழுந்துடுறான். இதெல்லாம் இருக்காது, அங்க ஏதாச்சும் கல்லு இருந்துச்சாடான்னு கேட்க ஹீரோ ஆமா அங்க ஒரு சிமெண்ட் கல்லு இருந்திருக்குன்னு சொல்ல என்ன இருக்குன்னா அந்த பொண்ணு வலிக்கு விழும்போது பக்கத்துல எதோ ஒண்ணு பிடிக்க பார்த்து இருந்திருக்கு. அந்த கயிறுல ஒரு கல்லை கட்டி மேல வச்சிருந்திருக்காங்க, அங்க இருக்கிற பாயெல்லாம் பறக்காம இருக்கிறக்காண்டி அதை இழுத்ததும் அந்த கல்லு அந்த பொண்ணோட தலைமையிலே விழுந்திருக்கு. இப்படிதான் நடந்திருக்குன்னு பிக்ஸ் பண்ண இவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அதெல்லாம் சரிடா ஏன் ட்ரெஸ்ஸை கழட்டி விட்ட அப்படின்னு கேட்க ஹீரோ வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த சேஃப்டி ட்ரைனிங் எல்லாம் கொடுப்பாங்களாம், சேஃப்டி ஃபர்ஸ்ட் எய்டு இந்த மாதிரி. ஒருத்தருக்கு மூச்சு நின்றுச்சுன்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு மூச்சு பயிற்சி கொடுக்கணுமா, அதாவது வாயோட வாய் வச்சு ஊதுறது. அதுக்கப்புறம் அவங்க இடுப்புல பேண்ட டைட்டா போட்டிருப்பாங்கல்ல, அதனால ரத்த ஓட்டம் இருந்திருக்காது, ரத்த ஓட்டம் போறதுக்காண்டி பேண்ட கழட்டி விட்டுருக்கணும். இது எல்லாத்தையும் ஹீரோ பிளாஷ்பேக்ல பண்ணி காமிச்சிருந்திருப்பாரு, அதையே அப்படி சொல்றாரு. இதை கேட்டதும் எல்லாரும் ஹீரோ மேல தப்பில்லைன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இது எல்லாத்தையும் நிகழ்காலத்துல ஹீரோயின் கோர்ட்ல சொல்லிக்கிட்டு இருக்க அந்த இன்னொரு வக்கீல் இருக்காம பாருங்க, இவங்க தான் அந்த கூட இருந்தாங்களா, இவங்கலாம் யாரு அப்படின்னு கேட்க நம்ம லீடரு நான் ஒரு போதகரு சர்ச்சில் இருக்கேன் அப்படின்னு சொல்ல இப்ப இல்ல இதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்கன்னு கேட்க லீடரு சொல்ல தயங்குறாரு. அதனால அந்த வக்கீல் இங்க பாருங்க ஐயா இவங்க எல்லாம் தப்பு பண்ணவங்க, இவங்க சாட்சி எப்படி எடுத்துக்க முடியும்னு சொல்ல லீடர் டென்ஷன் ஆகி ஏண்டா தப்பு பண்ணா நான் போய் சொல்லுவேன்னு தான் அர்த்தமா, அப்படி உங்க சட்டத்துல ஏதாச்சும் இருக்கான்னு கேட்க எல்லாரும் சிரிக்கிறாங்க. அப்ப நம்ம லீடர் சாரி கேட்க அப்படியே கட் பண்றாங்க. சரி ஜட்ஜு கேட்கும் போது நீ உண்மையா சொல்லணும்ல, கேட்டா என்ன சொல்லுவேன்னு கேட்க ஹீரோ வளர ஆரம்பிக்கிறார். அதனால ஹீரோ என்ன பேசணும்ன்றத எழுதி கொடுத்து மனப்பாடம் பண்ண சொல்றாங்க. ஹீரோவும் தான் பொண்ணுக்காக ராத்திரியும் பகலுமா விடாம மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுக்கிடையில குறுக்க வந்து எல்லாரும் கிராஸ் கொஸ்டின் எல்லாம் கேட்பாங்க, அதுக்கெல்லாம் ஹீரோ கரெக்டா பதில் சொல்றாரு. ஒரு நாள் கக்கூஸ்ல இருப்பாருங்க, அப்ப கூட படிச்சிட்டு இருப்பாரு. டக்குன்னு நம்ம லீடர் கதவை திறந்து ஒரு கேள்வி கேட்க ஹீரோ அதுக்கும் பதில சொல்லிடுறாரு. இதை கேட்ட லீடரு சந்தோஷப்பட ஒரு நாள் ஹீரோ நிக்க வச்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மாத்தி மாத்தி கேள்வி கேட்கறாங்க. கோர்ட்ல என்ன கேள்வி கேட்பாங்களோ எல்லா கேள்வி இவங்க வளைச்சு கேட்க ஹீரோவும் எல்லாத்துக்கும் கரெக்டா பதில் சொல்லிடுவாரு. அப்படியே கட் பண்ண இப்போ ஹீரோவை பாக்குறதுக்கு ஹீரோ தரப்புல இருந்து ஒரு வக்கீல் வராரு. ஆனா அவர் ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணலைங்க. இங்க பாரா நீ யார கொண்டு இருக்க தெரியுமா, கமிஷனரோட பொண்ணு அப்படின்னு சொல்ல ஹீரோ ஆமான்னு சொல்றாரு. என்னடா ஆமான்ற, போலீஸ்ரா, போலீஸ் எவ்வளவு பயங்கரமானவங்க தெரியுமான்னு கேட்க ஹீரோ தெரியும்னு சொல்றாரு. இங்க பாரு அவர் வெளியே இருக்காரு, உன் பொண்ணு வெளியே தானே இருக்கு, அவர்னால உன் பொண்ணுக்கு ஏதாச்சும் ஒண்ணு நடக்கும் உனக்கு தெரியுமான்னு கேட்க ஹீரோ ஆமான்னு சொல்றாரு. என்னடா இவ எதை கேட்டாலும் ஆமா ஆமான்ட்டான்னு சொல்லி கடுப்புல அங்க இருந்து கிளம்பி போக நம்ம வார்டன் இருக்காரு பாருங்க, ஜெயில ஹீரோவுக்கு ஆதரவா நிறைய கைதிக மனு கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் அவர்கிட்ட கொடுக்க இதை வச்சு நான் என்ன பண்றது, இதை வச்சுலாம் ஒன்னும் பண்ண முடியாது, நான் கிளம்புறேன் பேசாம அப்படின்னு சொல்ல இந்த கேஸ்ல ஏதோ உள்கத்து இருக்குன்னு வார்டன் கண்டுபிடிக்கிறார். இப்ப ஹீரோவை கோர்ட்டு கூட்டு போறாங்க, நம்ம வார்டன் தான் கூட்டு வராரு. ஹீரோவுக்கு அட்வைஸ் பண்றாரு, இங்க பாரா எது நடந்தாலும் உண்மையை சொல்லு, யாருக்கும் பயப்படாத, நீ வீட்டுக்கு போகணும்ல அப்படின்னு கேட்க ஹீரோ ஆமா நான் வீட்டுக்கு போகணும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்ல வார்டனும் சந்தோஷப்படுறாரு. கோர்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஹீரோவை ஒரு ரூம்ல வச்சிருக்காங்க. அப்போ இறந்து போச்சுல ஒரு பொண்ணு, அவரோட அப்பா போலீஸ் இருக்காருல்ல, அவரு அந்த ரூம்குள்ள போறாரு. ஹீரோ உள்ள உட்காந்து என்ன பேசணுன்றத மனப்பாடம் பண்ணிட்டு இருக்க அப்படியே கட் பண்றாங்க. இப்ப விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்க. அங்க இருக்கிற வக்கீல் இங்க பாரா அந்த பொண்ணோட அப்பா உன்னை அடிச்சாரு, அதுக்கு பழி வாங்கறதுக்கு தானே நீ இப்படி பண்ணன்னு கேட்க ஹீரோ அமைதியாவே இருக்காரு. அப்படியே ஒரு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. என்னன்னா அந்த போலீஸ் ஹீரோ பார்க்க உள்ள போயிருப்பாருல, உள்ள போய் ஹீரோவை செம்மையா அடிக்கிறாரு. கடைசியா என்ன சொல்லிட்டு போயிருக்காருன்னா, உன்னாலதான்டா என் பொண்ணு செத்தா, அங்க போய் எதையாச்சும் மாத்தி சொன்ன வெளியே உன் பொண்ணு இருக்கா பாரு, இப்ப நான் உன்னை எப்படி அடிச்சனோ அதே மாதிரி உன் பொண்ணை அடிச்சே நான் கொலை பண்ணிடுவேன், என்ன யாருனாலும் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்ல ஹீரோ பயந்துருக்காரு. இப்ப அப்படியே கோட்டி சீனை காட்ட சொல்றா நீ தான் கொலை பண்ணியா, அந்த பொண்ணை ரேப் பண்ணியா, எல்லாத்தையும் நீ தானே பண்ண அப்படின்னு கேட்க ஹீரோ ஆமா நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதும் வார்டன் கத்துறாரு, குட்டி பொண்ணு அழுகுது, எப்பா ஏன்பா இப்படி பண்ற, நீ தான் ஒண்ணுமே பண்ணல, பொய் சொல்லாதப்பா அப்படின்னு சொல்ல வார்டனு இல்ல இவர் மாத்தி சொல்றாரு, இவரை யாரோ மிரட்டி இருக்காங்க அதனாலதான் இப்படி சொல்றாரு, விசாரணையை தள்ளி வைங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ மறுபடியும் நான் தான் அந்த பொண்ணை கொன்னேன், ரோட்ல போகும்போது தள்ளி விட்டுட்டேன், எல்லாம் அந்த பேக் காண்டி தான் பண்ணேன்னு சொல்ல ஜட்ஜும் ஹீரோவுக்கு மரண தண்டனை கொடுத்துறாரு. இப்படி நடந்துகிட்டு இருக்கும் போது நிகழ்காலத்துல ஹீரோயின் வாதாடிக்கிட்டு இருக்காங்கல்ல, அதே மாதிரி பிளாஷ்பேக்ல கண்ணு முன்னாடி நின்று வாதாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம்
அவங்க நினைவு தாங்க. இப்ப இருக்கிற ஹீரோயின் பிளாஷ்பேக்ல போய் கதறி அழுகுறாங்க. விசாரணை ஒருதலை பட்சமா இருக்கு. அப்பாவுக்கு மனநல சரியில்லை, அதை வச்சு அவரை பிளாக்மெயில் பண்ணி தான் பொண்ணு மேல இருக்கிற பாசத்தினால இப்படி சொல்ல வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. என்ன வாதாடினாலும் ஒன்னும் பண்ண முடியாதுங்க. ஏன்னா இதெல்லாம் ஹீரோயினோட கற்பனை மட்டும்தான். அப்படியே கட் பண்றாங்க. இப்போ ஜெயில காட்டுறாங்க. நம்ம வார்டனு குட்டி பொண்ணை கூப்பிட்டு வந்து அவங்க அப்பா கிட்ட பேச வச்சிருக்காரு. ரொம்ப நாள் ஆச்சுங்க. குட்டி பொண்ணு இப்போ பியானோ வாசிக்க கத்துக்கிச்சான். அதை அவங்க அப்பாட்ட சொல்ல, நீ வெளியே வாப்பா, நீ வரும்போது உனக்கு நான் வாட்சி காட்டுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்க. உள்ள இருக்கிற கார்டு டைம் முடிஞ்சுன்னு சொல்றாரு. தெரியுமா, நான் போயிட்டு வரேன்னு சொல்ல குட்டி பொண்ணு சரின்னு சொல்றாங்க. அவர் திரும்பி போகும்போது ஹீரோயின் ஆரம்பத்தில் நடந்த மாதிரி 1 2 3ன்னு சொல்ல அவங்க அப்பா திரும்பி டான்ஸ் ஆட குட்டி பொண்ணும் டான்ஸ் ஆடுறாங்க. நம்ம குட்டி பொண்ணை வார்டன் தத்தெடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரு நாள் குட்டி பொண்ணு அங்க இருக்கிற எல்லாத்துக்கும் தனித்தனியா லெட்டர் போடுது. நம்ம அசிஸ்டன்ட் இருக்கான் பாருங்க, அவரோட பொண்ணை போட்டோ எடுத்து அந்த லெட்டர்ல ஒட்டி வச்சிருக்கு. அதை பார்த்து ஹீரோ சிரிக்கிறாரு. அசிஸ்டன்ட் டென்ஷன் ஆகுறான். எல்லாரும் கிளம்பி போக நம்ம லீடருக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்கோம். அதை லீடரு எழுத்து கூட்டி வாசிக்கிறார். ஒரு லெட்டரா அவர் வாசிக்க நம்ம ஜோசியர் டென்ஷன் ஆகி லெட்டரை வேகமா புடிங்கி கடகடன்னு படிக்கிறான். மாமா நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கீங்க தானே, எல்லாரும் கூடயும் ஜாலியா பழகுங்க, நீங்க வாசிக்கிறது கேட்கறதுக்கு நான் அவளோட இருக்கேன்னு சொல்லி கடகடன்னு படிச்சு லெட்டரை வேகமா கீழே போட்டு இவ்வளவுதான், இதை போய் 1.5 மணி நேரமா நீ படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல லீடரு மறுபடியும் அமைதியா அந்த லெட்டரை எடுத்து மறுபடியும் எழுத்து கூட்டி படிக்க ஆரம்பிக்கிறார். இப்படியே கொஞ்ச நாள்ல போக இன்னும் ஒரு சில நாள்ல நம்ம ஹீரோவுக்கு மரண தண்டனை கொடுக்க போறாங்க. ஆனா நம்ம லீடர் இருக்க பாருங்க, எப்படியாச்சும் ஹீரோவை தப்பிக்க வைக்கணும்னு சொல்லி நாளைக்கு ஏதோ ஃபங்க்ஷன் நடக்க போகுதான். அதுல ஏதோ ஒரு பேராசூட் மாதிரி ஒண்ணு ரெடி பண்ணி ஹீரோயின் பொண்ணையும் தப்பிக்க வச்சிடலான்னு சொல்லி பிளான் பண்றாங்க. இதுக்கு ஆரம்பத்துல லீடரை ஒருத்தன் கொல்ல வந்தான்ல, அவனோட ஹெல்ப்பும் கேட்க அவனும் பண்றான். பிளான் பண்ண மாதிரியே ஒரு நாள் ஃபங்க்ஷன் நடக்க அது முடிஞ்சதும் ஹீரோவையும் குட்டி பொண்ணையும் அந்த பெரிய பலூன்ல ஏத்தி விடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல எல்லாரும் கை தட்டுறாங்க. ஆனா அந்த பலூனு கொஞ்சம் கொஞ்சமா மேல போய் ஜெயிலோட சுவத்தை கடக்க பார்க்க அங்க இருக்கிற கார்ட்ஸ் எல்லாம் அதை தடுக்க பாக்குறாங்க. ஆனா கைதிங்க எல்லாரும் ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ண கார்ட்ஸை தடுத்துடுறாங்க. மேல இருக்கிற ஒருத்தன் டேய் எங்கடா போற அப்படின்னு கேட்க குட்டி பொண்ணு அங்கிள் நாங்க போய் சூரிய ஒளியை ரசிக்க போறோம் அப்படின்னு சொல்ல அவனும் சரி சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்றான். இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க ஜெயிலோட சுவத்து கிட்ட நிக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கடக்க அந்த பாராசூட்ல ஒரு கயிறு இருக்கும். அது அந்த வேலியில மாட்டி அங்கேயே நின்றுது. சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் டென்ஷன் ஆயிடுறாங்க. ஆனா ஹீரோவும் குட்டி பொண்ணும் அதை நினைச்சு எதையுமே கவலைப்படாம ஜாலியா சூரியனை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே போக ஒரு நாள் ஆகுதுங்க. அன்னைக்கு நம்ம குட்டி பொண்ணோட பிறந்த நாள். ஆனா அதே சமயத்துல அன்னைக்குதான் ஹீரோவுக்கும் தூக்கு தண்டனை. ஆனா நம்ம குட்டி பொண்ணுக்கு எதுவுமே தெரியாது. அப்பா ரொம்ப நாள் ஜெயில இருந்துட்டு வீட்டுக்கு வருவாருன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்துருவோம். எல்லாரும் உட்காந்து ஜாலியா பேசிக்கிட்டு இருக்க குட்டி பொண்ணு பிறந்த நாளைக்கு நம்ம ஹீரோ ஒரு கிஃப்ட கொடுக்குறாரு. அதை ஓபன் பண்ணி பார்த்தா ஆரம்பத்துல ஒரு பேக் வாங்கலாம்னு நினைச்சிருப்பாங்கல்ல, அந்த பேக்கை கொடுக்குறாரு. குட்டி பொண்ணு அதை பார்த்து சந்தோஷப்பட நான் தான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணல, நான் சொன்ன மாதிரி உனக்கு வாங்கி கொடுத்துட்டேன்னு சொல்ல குட்டி பொண்ணு எந்திரிச்சு நின்று நீங்க எனக்கு அப்பாவா கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்ல நம்ம லீடர் ஹீரோவை என்னடா பார்த்துட்டு இருக்க நீ ஏதாவது சொல்றான்னு சொல்ல ஹீரோ அதே மாதிரி உட்காந்து தன்னோட பொண்ணுக்கு தேங்க்ஸ் சொல்றாரு. ஆனா சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் மூஞ்சிலையும் சோகமா இருக்குங்க. ஹீரோ தான் மகளை கட்டி பிடிக்க அந்த கண்ணாடிக்காரரு அழுகுறாரு. அதை பார்த்த குட்டி பொண்ணு ஏன் அழுகுறீங்க, சூப்ல ஏதாச்சும் காரமா போட்டாங்களான்னு கேட்க அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லி ஹீரோவோட ட்ரெஸ்ல பின்பக்கம் ஏதோ எழுதுறாங்க. அப்படியே கட் பண்ண இப்போ வார்டனை கட்டுறாங்க. ஹீரோவும் குட்டி பொண்ணும் வார்டனை பார்க்க வந்திருக்காங்க. குட்டி பொண்ணுக்கு டைம் முடிஞ்சு போச்சுங்க, அதனால வெளியே விட போறாரு. வார்டனை பார்த்து குட்டி பொண்ணு பாத்துக்கங்கன்னு சொல்ல ஹீரோவும் பாத்துக்கங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஹீரோ பாத்துக்கங்கன்னு சொன்னது அவரோட மகளை. இது எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிட்டு ஹீரோவும் குட்டி பொண்ணும் அங்க இருந்து கிளம்புறாங்க. குட்டி பொண்ணு வாசல் வரைக்கும் விட போக அவங்க அப்பா பிள்ளைய தூக்கிட்டே நடந்து போறாரு. அதை பார்த்த வார்டனு அங்க இருக்கிற கைதிங்க எல்லாரும் செம்மையா ஃபீல் பண்றாங்க. குட்டி பொண்ணுக்கு எக்ஸாம் நடக்க போகுது. அப்பா இல்லாம நீ தனியா போயிட்டு வந்துருன்னு சொல்ல குட்டி பொண்ணு ஏன்பா கவலைப்படுற, நீ இப்ப ஏதோ ஒரு நல்ல இடத்துக்கு போக போற, நீ தைரியமா போயிட்டு வா, நான் நல்ல மார்க் எடுத்து உன்னைய பார்க்க வரேன்னு சொல்ல வார்டனு ஹீரோவை தூக்கு தண்டனை போடுவாங்கல்ல ஒரு ரூம், அந்த ரூமுக்கு கதவை திறந்து விடுறாரு. ஹீரோ தான் பொண்ணை கட்டி பிடிச்சு அழுதுட்டு பொண்ணு முன்னாடி எதுவும் காட்டாம கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் சொல்லி பொண்ணை அனுப்பிச்சு வைக்கிறார். கதவை பூட்டின பிறகு கம்பிக்கு நடுவுல அவங்க அப்பா பார்த்து குட் பை சொல்ல ஹீரோவும் கொஞ்சம் தூரம் போன பிறகு இவங்க ஒரு சிக்னேச்சர் டான்ஸ் ஆடுவாங்கல்ல, அதை ஆடி காட்டுறாரு. குட்டி பொண்ணும் ஆடுறாங்க. ஒரு 2 செகண்டுங்க தேவத்துக்கு அந்த பக்கம் போயிட்டு ஹீரோ கத்திக்கிட்டே ஓடி வர்றாரு. குட்டி பொண்ணும் அதை பார்த்து அழுகுது. எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நான் சொன்னதெல்லாம் தப்பு, நான் வெளியே போகணும், என் பொண்ணு கூட வாழணும்னு சொல்லி கதறி
மாதிரி அழுகுறாரு. குட்டி பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல. என்னப்பா நீ நல்ல இடத்துக்கு போறேன்னு தானே சொன்ன, ஏன்பா அழுகுற? சரி வாப்பா நம்ம போலான்னு சொல்றாங்க. ஹீரோ வாடனை பார்த்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கதறாரு. அப்ப குட்டி பொண்ணு நீ இங்கே இருப்பா, ரொம்ப நாள் இங்கே இரு, நான் டெய்லி உன்னை வந்து பாக்குறேன், நான் உன் மேல கோவப்பட மாட்டேன்ப்பா, நீ அந்த இடத்துக்குலாம் போகாத, நீ திரும்பி ஒரு ரூமுக்கே போன்னு சொல்றாங்க. ஹீரோ அங்க இருக்க காடை பார்த்து நான் சொன்னதெல்லாம் தப்பு, என்னை ஒரு தடவை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கத்த ஜெயில இருக்கிற எல்லாரும் அந்த வாய்ஸை கேட்டு சோகமா உட்கார்ந்து இருக்காங்க. ஹீரோவும் திரும்ப திரும்ப நான் சொன்னது தப்பு, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க. அப்படியே கட் பண்ணி இப்போ நிகழ்காலத்தை காட்டுறாங்க. எங்க அப்பாவுக்காண்டி வந்திருக்கு, என்னோட தேவதையான அப்பாவுக்காக, நீதியோட பேரால தான் அவரை கொண்டுட்டாங்க, இதான் என்னோட இறுதியான வாதம் சொல்லி ஹீரோயின் அவங்க வாதத்தை முடிக்க ஜட்ஜும் இப்ப தீர்ப்பு சொல்றாங்க. என்னன்னா அவரை கட்டாயப்படுத்தி சொல்ல வச்சத நீதிமன்றம் ஏத்துக்குச்சு, அவர் மேல எந்த தப்பு இல்ல, அவர் ஒரு நிரபராதின்னு சொல்றாரு. இது யாருன்னு தெரியுதா? ஆரம்பத்துல ஹீரோவை பயமுறுத்தினா பாருங்க ஒரு வக்கீல், அந்த ஆளுதான் இத்தனை வருஷம் கழிச்சு நான் செஞ்ச தப்புக்கு வருந்தி ஹீரோ நிரபராதின்னு தீர்ப்பு கொடுத்துறாரு. ஆனா ஹீரோவை திருப்பி கொண்டு வர முடியாதுங்க, செத்தது செத்ததுதான். நம்ம குட்டி பொண்ணு பெரிய பொண்ணாகி அவங்க அப்பா மேல எந்த தப்பு இல்லைன்னு நிரூபிச்சு அவங்க அப்பாவை நிரபராதின்னு சொல்ல வச்சிருக்கு. இதை கேட்டதும் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அப்பா எந்த தப்பும் பண்ணலன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம்னு நினைச்சு அவங்க அப்பா போட்டோவை பார்த்து கண்ணீர் வடிக்கிறா. கேஸ் முடிஞ்சதும் ஜெயில விட்டு வெளியே வர ஆரம்பத்துல அந்த பனிமூட்டம் அப்படியே இருக்குங்க. அந்த ஜெயில் செவத்துக்கு மேல ஒரு எல்லோ கலர் பலூன் இருந்துச்சுல, அதை பாக்குறாங்க. பார்த்தா இவங்க தப்பிக்க முயற்சி பண்ணும் போது பேராசூட்ல இருந்து 2 பேரும் சன்செட்டை பார்த்துக்கிட்டு இருந்தாங்கல்ல, அந்த காட்சி உங்களுக்கு ஞாபகம். அதை பார்த்து ஐ லவ் யூ அப்பான்னு சொல்ல அப்படியே படத்தை முடிக்கிறாங்க. சரிங்க, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.